Dear students, welcome back. உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 8ஆம் வகுப்பு அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6.2ல் 8வது கணக்கு. 50 மாணவர்களின் கணித மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே முதல் கேள்வி, பிரிவு அளவு 10 மதிப்பெண்கள் என எடுத்துக்கொண்டு நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க. இங்கே எந்த அட்டவணையுமே கொடுக்கல, இது மாதிரி அட்டவணை கொடுக்கல. நம்மளே என்ன சொல்லியிருக்காங்க, 50 மாணவர்களோட மதிப்பெண் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது பிரிவு அளவு 10ன்னு வச்சுக்கிட்டு நம்மளே மதிப்பெண் பரவலை தயார் செய்ய சொல்கிறாங்க. அப்புறம் 2வது கேள்வி பாருங்கள், அதிலே நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரைக. நம்ம இந்த அட்டவணை போட்டுட்டு நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த அட்டவணையை போட்டுக்கலாம். இப்படி பிரிவு அளவுன்னு எழுதிக்கலாம், நேர்கோட்டுக்குறி நிகழ்வெண் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுக்கலாம். இப்போ இருக்கிறதுலே புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே கொடுத்துருக்க மார்க்கில் அதிகப்படியான மார்க்கு 90, 89 தான் இருக்குது. இருக்கிறதுலே அதிகப்படியான மார்க் 89 தான் இருக்குது. அப்போது 90க்குள்ளே, அப்போ இந்த பிரிவு இடைவெளியில் இப்படி எழுதிக்கோங்க. 0 to 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60, 60லேருந்து 70, 70லேருந்து 80, 80லேருந்து 90, 90 வரை எழுதினாலே போதும். ஏன்னா 90 மார்க் உள்ளே தான் அதிகப்படியான மார்க்கே இருக்குது. இப்போது ஒரு நம்பராக பார்த்து இப்போ நேர்கோட்டு குறிகள் வரைஞ்சிடலாம். அதுக்கு நம்ம புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு நம்பராக பார்த்து வரைஞ்சிடலாம். இப்போ முதல் நம்பர் பாருங்கள், 52. 52 இதில் எங்கே வரும்? 50க்கு மேலே 52. அப்போ இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து 33. 33 எங்கே இருக்குது? இங்கே வரும் 33. அப்போ இங்கே ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். அடுத்த நம்பர் 56. 56 மறுபடியும் இங்கே 50க்கு மேலே தான் 56. இப்போ இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்த நம்பர் 52. அப்போ மறுபடியும் இங்கே தான். அப்போ இங்கே 3வது ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 44. 44 40க்கு மேலே 44. அப்போ இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்தது 59. 59 50லேருந்து 60க்குள்ளே இங்கே வரும். அப்போ இங்கே ஒரு 4 கோடு வந்துச்சு. அடுத்த கோடு நம்ம குறுக்கால போடணும். அப்போ அடுத்த நம்பர் என்ன பாருங்கள், 47. 47 எங்கே வரும்? 40லேருந்து 50க்குள்ளே. அப்போ இங்கே ஒரு 2வது கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 61. 61 இந்த 60க்கு மேலே. இப்போ இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 49. 49 இந்த இங்கே 40லேருந்து 50க்குள்ளே 49. மறுபடியும் 61. 61 6க்கு அப்புறம் 60லேருந்து 70க்குள்ளே 41. இங்கே ஒரு கோடு வரைஞ்சிப்போம். அப்புறம் 2வது லைனில் 47. 47 இங்கே 40க்கும் 50க்கும் இடையில் 47. அப்போ இங்கே ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 52. 52 இங்கே வந்துச்சு. அப்போ இங்கே ஏற்கனவே 4 கோடு வரைஞ்சிருக்கோம். அப்போ பக்கத்தில் ஒரு கோடு போடணும். 5வது கோடு எப்பயுமே எப்படி போடணும்? இப்படி குறுக்கால போடணும். அதுக்கப்புறம் 67. 67 எங்கே வரும்? இங்கே வரும் 60லேருந்து 70க்குள்ளே. அப்போ இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 39. 39 30லேருந்து 40க்குள்ளே. அப்போ இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 89. 89 எங்கே? இங்கே 80லேருந்து 90க்குள்ளே. அப்போ இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 57. 57 எங்கே வரும்? இங்கே. அப்போ இது பக்கத்தில் மறுபடியும் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் 64. 64 எங்கே வரும்? இங்கே வரும் 64. அப்போ இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 58. 58 இங்கே வரும். அப்போ இது பக்கத்தில் ஒரு கோடு. அப்புறம் 63. 63 இங்கே இதில் வரும் 60லேருந்து 70க்குள்ளே. இதுக்கு 4 கோடு வரைஞ்சாச்சு. அப்போ 5வது கோடு இப்படி வரையணும். அப்புறம் 65. 65 இங்கே மறுபடியும் இங்கே தான். அப்போ இங்கே பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் 3வது லைனில் 32. 32 எங்கே வரும்? இங்கே வரும். அப்போது இது பக்கத்தில் ஒரு கோடு. அதுக்கப்புறம் 64. 64 எங்கே வரும்?
இதில் வரும். அப்போ இது பக்கத்தில் மறுபடியும் ஒரு கோடு. அப்புறம் 50 50ன்னு வரும்போது கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா 50 வந்து நம்ம 2 இடத்துல இருக்குது. இப்போ இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது. அப்போ இந்த 50 நம்ம எங்கே போகிறதுன்னு யோசனை வரும். எப்பயுமே முதல்ல ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் 50 போடணும். இது வந்து இதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இங்கே முதல்ல ஆரம்பிக்குது பாருங்கள், பிரிவிடைவெளி முதல்ல ஆரம்பிக்கிற இடத்துல 50 இருந்தால் அப்போ அங்கே தான் போடணும். அப்போ 50க்கு கூட நம்ம எங்கே போடணும், இங்கே தான் போடணும். 50லேருந்து 60க்குள்ளே அதில் தான் நம்ம 50க்கு போடணும். அதுக்கப்புறம் 54 54ம் 50லேருந்து 60க்குள்ளே தான். அதுக்கப்புறம் 42 40லேருந்து 50க்குள்ளே 4 கோடு வந்துடுச்சு. அப்போ 5வது கோடு. அது கவனமாக பார்த்துக்கணும். 48 40லேருந்து 50க்குள்ளே தான். அப்போ இங்கே ஒரு கோடு போட்டாச்சு. அப்புறம் 22 எங்கே இருக்குது, 20க்கும் 30க்கும் நடுவில். அப்போ இங்கே ஒரு கோடு. அப்புறம் 37 30க்கும் 40க்கும் நடுவில். அப்போ இங்கே ஒரு கோடு. அப்புறம் 59 எங்கே வரும், 59 50க்கும் 60க்கும். ஏற்கனவே இங்கே 4 கோடு வந்து குறுக்கால் 5வது கோடு போட்டு மறுபடியும் இங்கே 4 கோடு வந்துருக்கு. மறுபடியும் என்ன பண்ணணும், குறுக்கால் 5வது கோடு போடணும். இது ஏன் இப்படி போடுறோம்னா ஈஸியாக 5 பிரித்து கூட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே கோடுகளாக இருந்தால் கஷ்டப்படுறக்குள்ள இப்படி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னது, அப்புறம் 63 60க்கும் 70க்கும் நடுவில் 63. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் 36 எங்கே வரும், 30லேருந்து 40க்குள்ளே 4 கோடு வந்துட்டுருக்கு. அப்போ 5வது கோடு. அதுக்கப்புறம் 35 அங்கே ஏதாவது பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 48 எங்கே வரும், 40க்கும் 50க்கும். அப்போ இது பக்கத்தில் ஒரு கோடு. மறுபடியும் 48 வந்துடுது. அப்போ மறுபடியும் நம்ம 40லேருந்து 50க்குள்ளே மறுபடியும் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 55 எங்கே வருது, 50க்கும் 60க்கும் நடுவில். அப்போ இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 62 எங்கே வரும், 60க்கும் 70க்கும் நடுவில். அப்போது இங்கே ஒரு கோடு. அதுக்கப்புறம் 74 எங்கே வரும், 70க்கும் 80க்கும் நடுவில். அப்போ இங்கே ஒரு கோடு. அப்புறம் 43 எங்கே வரும், 40க்கும் 50க்கும் நடுவில். இப்போ இங்கே ஒரு 3வது கோடு வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 41 40க்கும் 50க்கும் நடுவில். இதுக்கு 4 கோடு வந்துச்சு. இப்போ 5வது கோடு இப்படி போட்டுக்கணும், குறுக்கால போட்டுக்கணும். அப்புறம் 51 எங்கே வரும், 50க்கு மேலே. அப்போது 50க்கு மேலே. அப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ கடைசி லைன் பார்க்குறீங்க என்ன, 8 எங்கே, 0க்கும் 10க்கும் நடுவில். அப்போ 8 அங்கே. 8க்கு அப்புறம் 71 70க்கு மேலே 71. இதுக்கு இன்னொரு கோடு போட்டிருக்கோம், இன்னொரு கோடு. அப்புறம் 30 எங்கே வரும், என்ன சொல்லியிருக்கேன், 30 40லாம் வந்தால் 2 நம்பர் வந்தால் குழப்பிக்கூடாது. முதல்ல பிரிவிடைவெளியில் முதல்ல வர நம்பரில் தான் போடணும். அப்போ 30 எங்கே போடணும், 30 இங்கே போடணும். 30க்கும் 40க்கும் நடுவில் போடணும். அப்புறம் 18 10க்கும் 20க்கும் நடுவில் 18. அப்புறம் 43 40க்கும் 50க்கும் நடுவில் 43. அப்புறம் 28 20க்கும் 30க்கும் நடுவில் 28. 20 அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வரது தான் போடணும். அப்போ 20 இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே தான் போடணும். அப்புறம் 40 எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போ இங்கே தான் போடணும். 40 58 50க்கும் 68க்கும் 58 50க்கும் 60க்கும் இடையில். அப்புறம் கடைசி 49 40க்கும் 50க்கும் நடுவில் 49. இப்போது எத்தனை கோடுகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 0லேருந்து 10க்குள்ளே எத்தனை நேர்கோடு, 1. அப்போ அதோட நிகழ்வெண் 1. 10லேருந்து 20க்குள்ளே எத்தனை, 1. அப்போ அதோட நிகழ்வெண் 1. 20க்கும் 30க்கும் நிகழ்வெண் எத்தனை கோடுகள், 3. அப்போது நிகழ்வெண் 3. 30லேருந்து 40க்குள்ளே 5 6 7. அப்போ 7. 40லேருந்து 50க்குள்ளே 5 10 13. 50லேருந்து 60க்குள்ளே 5 10 13. 60லேருந்து 70க்குள்ளே 5 ஒரு 4 9.
70லேருந்து 80க்குள்ளே 2, 80லேருந்து 90க்குள்ளே 1. இப்போ இந்த நிகழ்வு மொத்தத்தையும் கூட்டினா 50 வரணும். 50 மாணவர்கள், அதனால் 50 வரணும். அப்போ இங்கே மொத்தம் போட்டு 50 வருதுன்னு கவுண்ட் பண்ணி போட்டுக்காங்க. கூட்டி போட்டால் 50 வரும். இப்போ நம்ம இதுக்கான நிகழ்வு செவ்வகம் வரையறதுக்கு கோடு போட்டுக்கலாம். வழக்கம் போல் இங்கே முதல் நம்பர் என்னவாக இருக்கும்? 0. இங்கே எக்ஸ் டேஷ், இங்கே எக்ஸ். அதே போல் இங்கே ஒய், கீழே ஒய் டேஷ். இப்போது இது பிரிவு இடைவேளை 10 10 எடுத்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. 90 வரைக்கும் இருந்தால் போதும். இடத்துல 100. இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பிரிவு அளவு. பிரிவு அளவு என்னது? எழுதியாச்சு. எக்ஸ் அச்சில் இருக்கிறது பிரிவு அளவு. இப்போது ஒய் அச்சில் 50 மாணவர்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் நான் 2 2ஆக பிரிச்சுருக்கேன். 2 2ஆக பிரித்து ஒய் அச்சு எப்படி எழுத போகிறோம்? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48, 50. இது மாதிரி எழுதிட்டு பாருங்க. அளவு திட்டம் முதல்ல எழுதிடலாம். அளவு திட்டம். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம்? 10 10 பெருசு இருக்கும். அப்போது 10 அலகுகள். அதே மாதிரி ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள். இப்போ நம்ம கொடுத்துருக்கத்தை வச்சு படம் வரையலாம். இப்போ முதல்ல 0லேருந்து 10, 0லேருந்து 10க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? 1. அப்போ 0லேருந்து 10க்குள்ளே 1. 1னா 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் 1. அப்போ இதை நம்ம நடுவு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு படம் வரைஞ்சிடலாம். இப்போ இப்படி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல 1. அடுத்து 10லேருந்து 20க்குள்ளே நிகழ்வு என்ன கிடச்சிருக்கு? 1. அப்போ மறுபடியும் இதுக்கு அப்படியே சமமாக இப்படி கோடு வரைஞ்சிக்கலாம். இப்படி ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 20லேருந்து 30க்குள்ளே எத்தனை? 3. 3னா 2க்கும் 4க்கும் நடுவில் 3. அப்போது இதுக்கு பார்த்து ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு இங்கே நம்ம 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 30க்கும் 40க்கும் நடுவில் எத்தனை நிகழ்வினர் இருக்குது? 7. அப்போ என்ன பண்ணலாம்? 30 40 7. 7 6க்கும் 8க்கும் நடுவில் 7. 7 வச்சு ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். இப்படி வந்துட்டு இங்கே நம்ம 7ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 40லேருந்து 50. 40லேருந்து 50 எவ்வளோ? 13. அப்போ 40லேருந்து 50ல் 13ல் ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே 13 போட்டுக்கலாம். அடுத்து
50லேருந்து 60க்குள்ளே மறுபடியும் 13. அப்போ இங்கேயும் இதுக்கு ஈக்குவலாக ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கேயும் 13 போட்டுக்கலாம். அடுத்து 60க்கும் 70க்கும் நிகழ்வெண் 9. அப்போ 60க்கும் 70 9, 8க்கும் 9க்கும் நடுவில் ஒரு செவ்வகம். இப்போ இங்கே 9ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 70க்கும் 80க்கும் நடுவில் 2. அப்போ 2க்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம 2ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் கடைசி 80க்கும் 90க்கும் நடுவில் 1. அப்போ 80 கிட்ட 2ல் பாதி, அதில் செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு நிகழ்வு பலகோணம் வரையணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நிகழ்வு செவ்வகத்தில் பாதி. இப்போ இந்த 1ல் இங்கே பாதி, அப்போ இந்த 1ல் பாதி, இந்த 3ல் பாதி, இந்த 7ல் பாதி, இந்த 13ல் பாதி, இந்த 13லையும் பாதி, இந்த 9ல் பாதி, இந்த 2ல் பாதி, இந்த 1ல் பாதி. இப்போ என்ன பண்ணணும்? இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே ஏற்கனவே ஒன்றா தான் இருக்குது. இதிலேருந்து இதில் அப்படி மொத்தமாக ஜாயின் பண்ணி வந்துடலாம். இது மாதிரி எல்லா புள்ளிகளையும் இணைச்சிக்கலாம். இங்கே பென்சில்லே வரைங்க, நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பெனில் வரைஞ்சிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு இங்கே 1லேருந்து இந்த 1லையும் பாதியில் இங்கே ஜாயின் சேர்த்துக்கணும். அதேமாரி இங்கே 1 வரைக்கும் வருமா, 1லேருந்து இந்த அடுத்த உள்ள அலகில் பாதி சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.